வணக்கம். இது ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேடு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மார்னிங் இங்கே பை எடுத்திருந்தேன். இந்த கேண்டிலை பார்த்துட்டு இதோட க்ளோஸ் ப்ரைஸில் பை எடுத்து டாப் லாஸ் நான் இங்கே வச்சுருந்தேன். ஓகேங்களா? இந்த டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தேன். பட் ஆனால் அது ஹண்ட் ஆகிடுச்சு, டாப் லாஸ் அடிச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு இது பெருசாக கிடைக்கல. பட் இந்த கேண்டில் பார்த்துட்டு ஆக்சுவலி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் பை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வச்சுருந்தேன். பட் ஆனால் அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இது பை இங்கே எடுத்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆக்சுவலாக எடுத்தேன். நான் க்ளோஸ்லேயே எடுத்துருக்கணும், எடுக்கலை நான். சரி வேண்டாம், சரியில்லை, நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தேன். சரி, ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சு பார்த்தேன். சரி ரைட், ஓகே. இது ஏன்னா இந்த கேண்டிலுடைய லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுடைய லோ கிட்ட இது எதுவுமே கீழே போய் க்ளோஸ் ஆகலை. ஸோ ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்னா 1, 4, 8, 12 ஹவர்ஸாக அதுக்கு உள்ளே ரிஜெக்ட் ஆகி வந்திருக்குது. 12 + 16, 20, அதாவது 20 ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு கீழே ட்ரேட் ஆகலை, இந்த ப்ரைஸுக்கு கீழே ட்ரேட் ஆகலை. ஸோ நான் சொன்னேன் தெரியுங்களா, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பை ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த ஆர்டரை நான் எடுத்தேன். சரிங்களா? நான் லேட்டாக தான் என்ட்ரி ஆகியிருக்கேன். பட் இப்போ ஸ்டில் ஹோல்டிங் ரன் ஆகிட்டுருக்கு. 4 ஹவர்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ரெண்டாவது அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். ஆக்சுவலாக நான் இந்த கேண்டில் ஹேங்கிங் மேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் செல் எடுத்திருந்தேன். டாப் லாஸ் ஆக்சுவலாக இங்கே போட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக ஹண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சின்னதாக ஒரு ப்ராஃபிட் கொடுத்தான், பெரிய இதெல்லாம் கொடுக்கல. டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. பட் என்னோடய டிபி இந்த ஏரியாவாக இருந்துச்சு. இதுக்கு மேலே டாப்பில் வச்சுருந்தேன். பட் என்ன அப்படின்னா, என்னோடய டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஸோ அதில் நேற்று ஒரு டாப் லாஸ் ஹண்ட் ஆச்சு. சின்ன டாப் லாஸ் தான், ஆனால் இது கொஞ்சம் பெரிய டாப் லாஸ் தான். கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 700, 800 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி சின்ன டாப் லாஸ் ஹண்ட் ஆச்சு. பட் ஆனால் இப்போ அதோடைய ப்ராஃபிட்டாக இப்போ நம்ம அது பண்ணியாச்சு. அதாவது ப்ராஃபிட் இருந்தால் அது நம்ம லாஸ் ஆச்சு. அந்த டாப் லாஸ் சொன்னாங்களே, இந்த பையோட டாப் லாஸ் இன்றைக்கி மார்னிங் அடிச்சது. நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே செல் எடுத்தது, மண்டே எடுத்தது, அது இங்கே அடிச்சிருச்சு. இங்கே ஒரு டாப் லாஸ் ஹண்ட் ஆச்சு. பட் ஆனால் இந்த செல்லில் இங்கே ட்ரேட் எடுத்தேன். இதுக்கு பேஸ் பண்ணி எடுத்து இந்த சேம் டிபி. ஸோ இந்த லாஸ்லேயும் ஒரு ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாப் லாஸ் ஹண்ட் ஆச்சு. பட் அதுலேயும் ப்ராஃபிட் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம டாப் லாஸ் போட்டுறோம். ஓகேங்களா? டாப் லாஸ் ஹண்ட் ஆனாலும் நெக்ஸ்ட் எகெயின் நம்ம அது வெப்சைட் என்னடா அடிச்சிருச்சு, என்ன பண்ணுறது, ட்ரெண்ட் வேறு மாதிரி போயிடுமோ அப்படி இப்படின்லாம் நம்ம நினைக்காம, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம கன்ஃபர்மேஷன் நம்ம சைடு செல் ஆகுங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். பை ஆகும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பைக் தான் நம்ம ட்ரை பண்ணிருக்கணும். டாப் லாஸ் ஹண்ட் ஆனாலும் ஓகே, மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இது மாதிரிலாம் ஃபேக்காக கால்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ கேண்டில்ஸ் நமக்கு ஆக்சுவலி இது ஏன் நம்ம இது இன்னொரு தப்பு பாருங்கள், இது இந்த டாப் லாஸ் ஏன் ஹண்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆனால் தான் நம்ம செல் எடுக்கணும் இல்லைங்களா, நம்ம ரூல் படி. பட் ஆனால் நான் இந்த இடத்துல செல் போயிட்டேன். என்ன காரணம்னா, டாப் லாஸ் சின்னது அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். இங்கேருந்து சின்ன டாப் லாஸ் தான், ஒரு 400 சம்திங் தான் இருந்துச்சு. சின்ன டாப் லாஸ் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்தேன். பட் ஆனால் அது அடிச்சிருச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ட்ரேடில் நம்ம அதை பிடிச்சாச்சு. அதோட லாஸை இதில் ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி மார்னிங் இந்த டாப் லாஸ் ஹண்ட் ஆனதுக்கு சின்ன பாருங்கள், எவ்வளோ நேக்காக அடிச்சுட்டு மேலே ஏறிட்டான் பாருங்கள். இன்னொன்று நினச்சிருந்தேன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இதை ட்ரெண்ட் லைனில் டச் ஆகும்போது நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த இதில் ஒரு கன்ஃபர்மேஷன், இங்கேயும் ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன். இது பெருசாக ரொம்ப கன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த இதில் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கானே, சரி இது இப்போ சின்ன டாப் லாஸ் தானே, எடுப்போம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் லாஸ் இப்போ நான் நகர்த்தி என்ட்ரி பாயிண்டில் வச்சுட்டேன். சரிங்களா? டாப் லாஸ் ஆக்சுவலாக என்னோட டாப் லாஸ் நான் இப்போ நகர்த்தி என்ட்ரி பாயிண்டில் வச்சுட்டேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் நம்மளுடைய டிபி ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா பார்ப்பேன், அந்த 10:30 வரைக்கும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேணால் எக்ஸிட் ஆயிடுவேன் நான். என்ன காரணம், என்னோடய ப்ராஃபிட் ஆக்சுவலாக லாஸ் பண்ணது வந்துருச்சு. அதனால் பிரச்சனை இல்லை, எக்ஸிட் ஆனாலும் எக்ஸிட் ஆகிடுவேன். வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுவேன். என்ட்ரி பாயிண்டில் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா?
ஓகே கைஸ், இது இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க.